இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை. யாழ் தாவடியில் மோட்டார் சைக்கிளும் காரும் மோதி விபத்து. நல்லூரில் வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. 2 வயது குழந்தைக்கு எமனான தேங்காய், மனதை உருக்கும் சோக சம்பவம். இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கை வரும் பயணிகளுக்கு சிறப்பு சலுகை. மலேசியாவில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய இலங்கையர், நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழில் மோட்டார் சைக்கிளுடன் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பக்கத்திலிருந்து காங்கேசன்துறை பக்கம் நோக்கி குறித்த காரானது பயணித்துக் கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் அவதானமின்றி திடீரென வீதியை கடக்க முற்பட்ட வேளை மோட்டார் சைக்கிளும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதியது. மோட்டார் சைக்கிளும் காரும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இருப்பினும் உயிர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் பகுதியில் வெடிகுண்டு இருப்பதாக அந்த அனாமதேய நபர் ஒருவரின் தொலைபேசி அழைப்பால் இன்று ஆலயத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இன்று அதிகாலை வந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து விசேட அதிரடி படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆலய சூழலில் அதிகளவில் மோப்பநாய் சகிதம் குவிக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா, ஒரு விஷமியினால் குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அதில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் தெரிவித்தார். தேங்காய் தலையில் விழுந்ததில் 2 வயது குழந்தையொன்று உயிரிழந்த சோக சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் வெண்ணப்புவ பண்டேரிப்புவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 2 வயதான ஜீவன் குமார சஸ்மித் என்ற குழந்தையே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், வெண்ணப்புவ பண்டேரிப்புவ பகுதியில் தேங்காய் மட்டை வெட்டும் வீட்டில் வேலை செய்யும் அவரது தாயும் தந்தையும் பணியில் இருந்தபோதே குழந்தை இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த விபத்தில் சுயநினைவை இழந்த சஸ்மித் மாரவில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவரது நிலைமை மோசமாக இருந்ததால் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை குழந்தை உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வறுமையில் வாடும் சஸ்மித்தின் குடும்பத்தினருக்கு இறுதிச் சடங்குகளை செய்யக்கூட வசதி இல்லாததால் குழந்தையின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து கப்பலில் இலங்கை வரும் பயணிகளுக்கு விசேட அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலங்கையில் தங்குவதற்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பயணச் செலவு என அனைத்தையும் சிறப்பு சலுகையாக 9,999 இந்திய ரூபாயாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. மாணவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வரும் 2 ஆசிரியர்களுக்கு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படும் என கப்பல் நிறுவன உரிமையாளர் சுந்தர் ராஜன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மலேசியாவின் புகை தெம்பன் பகுதியில் வைத்து 2 மலேசிய பிரஜைகளுடன் குறித்த இலங்கையரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
பீனிங் குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றில் நடத்தி செல்லப்பட்டு போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தை சுற்றி வளைத்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். ஹெரோயின் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 4 சொகுசு கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.